நற்பவி வணக்கம். மீண்டும் உங்கள் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எல்லோரும் எல்லாம் பெற்று பெற்று வாழ வேண்டும். நதப்பவி அனைத்து நல்லதாக இருக்கட்டும். சகலமும் வசி வசி, சர்வமும் வசி வசி. நம்மளுடைய சேனலில் கரணத்தை பற்றி பார்த்து வந்துட்டோம். கருணநாதன் யார், கருணநாதனுக்குரிய விலங்குகள் என்ன, பறவைகள் என்ன, வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்து வந்துருக்கோம். முதலில் கரணம் என்பது பஞ்சாங்கத்தில் 5ஆக வருவது. முதலில் பஞ்சாங்கங்கிறது நம்ம அனைவரும் படிக்க வேண்டும். எல்லா ஆலயங்கள்லேயுமே முன்னாடி பஞ்சாங்கம் படிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ சில சிவாலயங்கள்லேயும் வைணவத்துலேயும் படிச்சுட்டு இருக்காங்க. பஞ்சாங்கத்தை படித்தால் அவனுக்கு பஞ்சங்கிறது இருக்காது, பஞ்சபூதங்களுக்கு வரலாசி புரியும் அப்படின்னு காஞ்சிமாக பெரிவா அப்படின்னு சொல்லுவார். தினந்தோறும் அவருடைய ஆசிரமத்தில் அவர் எங்கே இருந்தாலோ, எங்கே சென்றிருந்தாலுமே, வெளியூர் போயிருந்தாலும் சரி, அங்கே தினந்தோறும் காலையில் ஒருவரை சத்தமாக பஞ்சாங்கத்தை படிக்க சொல்லி அனைவரையும் கேட்க சொல்லுவார். பஞ்சாங்கத்தின் மகிமையை எல்லோரையும் உணர சொல்லுவார். பஞ்சாங்கிறது நம்ம எல்லோரும் படிக்கணுங்க. சரி, பஞ்சாங்கம் நம்ம எல்லார்ட்டையும் வச்சுருக்கோமா? அதெல்லாம் கிடையாது. சரி, பஞ்சாங்கம் எப்படி தான் படிக்கிறது? நம்மகிட்ட வீட்டில் தினந்தோறும் இருக்கிற டெய்லி ஷீட் காலண்டர் இருக்குது. அந்த காலண்டரை பற்றி நம்ம கிளிக்கிறோம். லிஸ்ட்டு ராசி பலன் பார்த்துட்டு சுருட்டி போட்டுருவோம். ஏன்னா முன்னொரு காலத்து நானும் அப்படி இருந்தவன் தான். அதுக்கப்புறம் பஞ்சாங்கம் என்னெல்லாம் எப்படி படிக்கணும்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இப்போ தினந்தோறும் பஞ்சாங்கத்தை படிச்சுட்டு இருக்கோம். அது இல்லாமல் என்னோடய சித்திரமயன்னு ஒரு குரூப் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா தினந்தோறும் ஒரு நண்பர் பஞ்சாங்கத்தை காலையில் தினந்தோறும் போடுவார். எந்தெந்த கிரகங்கள் எந்த நட்சத்திரத்தில் பயணித்து கொண்டு இருக்கிறது, இன்றைக்கி என்ன கரணம் என்ன திதிங்கிற போது தினந்தோறும் போடுவார். அதை முதல் வேலையாக காலையில் அது படிக்கிறது என்னோட வேலை. காலண்டரில் போய் நம்ம டெய்லி தேதி கிளிக்கிறப்ப இன்றைக்கி என்ன கிழமை, என்ன நட்சத்திரம், என்ன யோகம், என்ன திதி, என்ன கரணங்கிறது அதுலேயும் இருக்கும். அதை நம்ம படித்தாலே போதுங்க. கிழமைங்கிறது உங்களுக்கு எல்லோரும் தெரியும். 7 நாட்கள் 7 கிழமை. அடுத்து பார்த்திங்கன்னா நட்சத்திரம் 27 நட்சத்திரம். நம்ம பிறந்த நட்சத்திரத்துலேருந்து அதுதான் வரும். அஸ்வினி, பரணி, கிருத்திகைன்னு ஒன்று ஆரம்பிக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா யோகம்னு பார்த்திங்கன்னா 27 யோகம் இருக்குது. சுயோகம், சோமன யோகம் அப்படின்னு சொல்லி 27 யோகம் இருக்குது. அடுத்து திதி பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு வளர்பிறை திதி, தேய்பிறை திதின்னு சொல்லி ஒரு 15-16 திதி பக்கம் வரும். பிரதமை, துதியை, திருதியை, சஷ்டி, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி அப்படின்னு 1 by 1 ஒன்று வரும். இது எல்லாமே காலண்டர் இருக்குது. அதே மாதிரி கரணம் பார்த்திங்கன்னா திதியில் பாதி கரணம். 11 கரணம் உண்டு. 11 கரணத்தில் 7 கரணம் ஸ்திரம், 4 கரணம் வந்து பார்த்திங்கன்னா சரம். ஸ்திரம் கரங்கிறது நிலையானது. மாதத்துக்கு 2 முறை வரும். கரணத்துலேயுமே வந்து நம்ம சில செயலாம் செய்யலாம். அந்த 7 கரணம் வரனாலேயும் நம்ம நல்ல சிறப்பான செயலை செய்யலாம். அதே மாதிரி 4 கரணம் பார்த்திங்கன்னா மாதத்துக்கு 1 முறை வரும். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது நாகவ கரணம். நாகவ கரணம் பார்த்திங்கன்னா கர்ணநாதன் ராகு பகவான். இதுக்குரிய விலங்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாம்பு, சர்ப்பம். ராகுனாலே உங்களுக்கு தெரியும், தலை கொண்டது பாம்பு, வால் வந்து கேது அப்படின்னு சொல்லி. ராகுவோட அதிதேவன் எடுத்தாலே துர்க்கை வழிபாடு, பத்திரகாளியம்மன் வழிபாடு, பித்ரிகா தேவி, இது மாதிரியான வழிபாடு எல்லாமே ராகுவோட இதில் வந்துடும். குரு தெய்வங்கள் எல்லாமே ராகுவோட இதில் வந்துடும். அப்போ அது பார்த்திங்கன்னா பாம்போட குணாதிசயம் தான் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். நிறைய சாப்பிடுவாங்க. இன்னும் எப்போ தான் சாப்பிட்ட அப்படின்னா இன்னும் பாம்பு உயர்மைங்கிற மாதிரி கேட்குற மாதிரி தான் இருக்கும். சில இழி குணங்கள் செயல்களும் அப்படி தான் இருக்கும். பாம்பு வந்து எல்லாருக்கும் பிடிக்காது. ஒரு அருவருப்பான விலங்குகளில் பாம்பு ஒன்றுன்னு சொல்லுவாங்க. அந்த மாரியான செயல்பாடுகள் கொண்டவங்களாக இருப்பாங்க இந்த கரணத்தில் பிறந்தவர்கள். இந்த கரணத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா மாந்திரிகம், தாந்திரிக விஷயங்கள், ஜோதிடம் கற்றுக்கிறது. அதேமாரி பார்த்திங்கன்னா ராகுவோட இதில் வர்றப்ப எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட பொருட்கள், இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறது, அந்த துறையில் வந்து சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிறது, இதே மாதிரியான விஷயங்கள்லாம் இருப்பாங்க. இவங்க மேக்ஸிமம் அதில் தான் இருப்பாங்க இந்த நாகவ கரணத்தில் பிறந்திருந்தாலே. சரிங்களா? இப்போ இவங்களுக்கான அந்த ராகு பகவான் எடுத்துட்டிங்கனாலே நம்மளுடைய ஜாதகத்தில் நிறைய விஷயங்களை தடை பண்ணுறதும், சில விஷயங்களை வந்து சடனாக புஷ் பண்ணி நம்மளை வந்து ஒரு விசுரூப வெற்றி கொண்டு போகிறது இவங்க தான். கேது இருந்தால் தான் ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கும், ஜோதிடத்தில் ஈடுபாடு வரும். மோட்சக்காரங்கன்னு கேது சொல்லுவாங்க. ராகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறுகிய காலத்தில் ஒருத்தர் மீடியாவில் ஆகி பெரிய ஆளாக வராங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் ராகுவோடைய இது இருந்தால் தான் வரும். இப்போ ராகுக்குரிய தன்மையெல்லாம் நம்ம வந்து அதிகமாக சேரணும். உளுந்து ராகுக்குரியது.
உளுந்த வடை சாப்பிட்லாம். நீங்கள் உளுந்தை வந்து நீங்கள் தானம் பண்ணலாம். ஆலயங்களுக்கு நீங்கள் உளுந்தை தானம் பண்ணுறது, உளுந்து வாங்கி கொடுப்பது, உளுந்து வடை வாங்கி கொடுப்பது, முதியோர்களுக்கு உளுந்து வடை வாங்கி கொடுப்பது, இது அனைத்துமே ராகுவுக்கு நீங்கள் உதவி பண்ணுற மாதிரி. பாம்பு அப்படின்னாலே நாகத்தம்மா, நாகக்கன்னி, நாகம்மாள், நாகநாதர், நாகேஸ்வரர், நாகர்கோவிலில் இருக்கிற நாகராஜா சுவாமி, இதே மாதிரியான ஆலயங்களுக்கு நீங்கள் சென்று வந்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. நீங்கள் வந்து பிறருக்கு உதவி பண்ணினாலே நல்ல பலன் உண்டுங்க. ராகு அப்படின்னு எடுத்துட்டிங்கனாலே எப்படி வந்து கேது சன்னியாசி சாதுக்கள் வராங்களோ, உங்கள் மீடியாவில் இருக்கவங்களே ராகுடைய இருந்தால் தான் மீடியாவுக்கு வரும். நல்ல செய்திகளை முகநூலில் வரப்போகுது, நீங்கள் போய்ட்டு வர கோயிலை பற்றி சொல்லுவது, இது எல்லாமே நீங்கள் ராகுவோட கருத்தில் செய்கிறது தான். ஒரு ஆலயத்துக்கு நீங்கள் போகிறீங்க, அந்த ஆலயத்துக்கு போயிட்டு வந்ததுலேருந்து நல்லா இருக்கிறீங்க. ஒரு ஜீவசமாதி போகிறீங்க, போயிட்டு வந்து நல்லா இருக்கிறீங்க, அந்த அதை பற்றி நீங்கள் முகநூலில் எழுதுறது, ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுறது, நல்ல விஷயங்களை, நல்லது தர விஷயங்களை நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிங்கனாலே ராகு இது பண்ணுறது தான். ஷேர் பண்ணிட்டு விடக்கூடாது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஃபஸ்ட்டு. ராகுவும் புதனும் சேர்ந்தது தான் வந்து ஃபேஸ்புக் மீடியா. ஒரு மீடியா இருக்குன்னா ராகுவோட இது வேணும். ராகுவோடைய அனுகிரகங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அவன் மீடியாவில் இருக்க முடியும். ஒரு முகநூலில் இல்லாட்டி ஒரு யூடியூப் சேனல்லையோ இல்லாட்டி ஒரு மீடியா பொறுத்தளவுக்கு எதுவாக இருந்தாலுமே அது ராகு வேணும். அப்போ ராகுவோடைய காலத்தன்மைகள் என்னெல்லாம் வருமோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணுங்க. இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்ல பலன் தரும். துர்க்கையில் வந்து பட்டீஸ்வரன் துர்க்கை, சர்ப்பமும் உங்களுக்கு இதாக இருக்குனால திருவேற்காடு கருமாரியம்மன், அங்காளம்மன், பாம்பை வந்து தலை இப்படி வச்சு மாதிரி தலைக்கு மேலே பாம்பு இருக்கிற மாதிரி இருக்கிற அம்பன் வழிபாடு. அதில் எந்தெந்த ஆலயங்களும் சிறப்பான ஆலயங்கள், பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நீங்கள் ஆண்டுக்கு ஒரு முறை சென்று வந்தாலே உங்களுக்கு நல்ல பலனை தரும். பாம்பை படுக்கை கொண்டிருக்கிற ரங்கநாதர், பாம்பை படுக்கையாக வச்சுருப்பாரு. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா பெருமாள் உட்காந்த மாதிரி இருக்கும், விஷ்ணு பாம்பு வந்து அவர் தலை மேலே கொடை பிடிச்ச மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் வழிபாடு செய்யணும். அந்த வழிபாடு செஞ்சீங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்ல பலன் உண்டு. உளுந்தங்கஞ்சி குடிக்கிறது, உளுந்து வந்து இல்லாதப்பட்டவங்களுக்கு வந்து தானம் பண்ணுறது. இல்லாதப்பட்டவங்க யாருன்னா டிஃபன் சாப்பிட்றதுன்னா இட்லி வேணும்னா அது உளுந்து வேணும். இப்போ ஒரு கல்யாணம் வச்சுருக்கிறாங்க, அவங்க வந்து உதவி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களால் முடிஞ்சதுக்கு உணவுக்கு சாப்பாடு செலவு நான் எடுத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு 30-20 கிலோ அரிசியோ ஒரு 5-6 கிலோ 10 கிலோ உளுந்து வாங்கி கொடுத்து எனக்கு டிஃபன் செலவுக்கு நான் வந்து எல்லாம் ஜாமான் வாங்கி கொடுத்துட்றேன், அரிசியோட உனக்கு அரைச்சி மாவு கொண்டு வந்து கொடுக்க சொல்லிடுறேன், நீங்கள் வந்து கல்யாணத்தில் அப்படி நடத்துங்க, வீட்டில் விசேஷங்கள் அப்படி நடத்துங்க அப்படின்னு சொல்கிறது. ஆலயங்களில் கும்பாபிஷேகம் உங்கள் ஊரில் சின்ன சின்ன விசேஷம் நடக்குது அப்படின்னாலே நீங்கள் வந்து உளுந்தை வந்து வடை போட்டு செஞ்சு கொடுக்குறது, உளுந்து கஞ்சி தானம் பண்ணுறது, இதே மாதிரி விஷயங்கள் செஞ்சீங்கனாலே உங்களுக்கு ராகு பகவான் நல்லது செய்வார். உளுந்து உடம்புக்கும் நல்லது, பிறர் சாப்பிட்டீங்கனாலும் நல்லது, பிறரோட ஆசீர்வாதம் இருந்தாலும் நல்லது, இது அனைத்துமே வரும். கேது ஒருத்தனுக்கு வந்து இதாக இருக்குன்னு சொன்னால் ராகு இயக்க சொல்லுவாங்க. ராகு கேது ஸ்ட்ராங்காக இருக்குது, ராகு இப்படி தான் பார்த்துன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து உளுந்து வந்து ராகுக்குரியது, புரியுதுங்களா? ஆனால் அனுமான் வந்து கேதுக்குரியவர், அவருக்கு போய் வடமாலை போடுவோம். நார்த்துலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாங்கிரி மாலை போடுவாங்க. ஜாங்கிரியும் வந்து ஜிலேபியும் வந்து உளுந்தில் செய்கிறது தான். தர்பை புல்லு வந்து கேது, ஆனால் அங்கே இருக்கும். ஆனால் அருகம்புல் வந்து ராகு, அந்த அருகம்புல் வந்து விநாயகர் படைப்பாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இது வந்து ரெண்டுமே சமநிலைப்படுத்துறதுக்காக ஆப்போசிட்டாக செய்வாங்க. அதே மாதிரி தான் நம்ம இப்போ அந்த உணவுப் பொருள் அதுக்குரிய சர்ப்பத்துக்குரியது, பாம்பு வழிபாடு செய்கிறது, நீங்கள் அந்த பாம்பு மோதிரம் கையில் போட்டுக்கிறது, உங்களுக்கு நல்ல பொசிஷனில் வந்து கர்ணன் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து அதை வழிபாடு செய்ய உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். திருவேற்காடு கருமாரியம்மன் கோயிலுக்கு நீங்கள் போனீங்கனாலே உங்களுக்கு நல்ல பலன் உண்டுங்க. கரு மாரியம்மன் அங்கே போனீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக ராகு பகவானுக்கும் உண்டு, சனீஸ்வர பகவானால் வர கேடும் உண்டு. கருனாலே கருப்புனாலே சனீஸ்வர பகவான் வந்துடுவார். அங்கே அம்மனாலே சந்திரன், அங்கே 3 பேரோட காம்பினேஷனில் வந்துடும். சர்ப்பம், அதனால் வந்து நீங்கள் சர்ப்பத்தை பிரதானமான கொண்ட தெய்வங்கள் வழிபாடுகளை செய்யுங்கள், உளுந்து தானம் பண்ணுங்கள், உளுந்து வடை சாப்பிடுங்கள். இது அனைத்துமே உங்களுக்கு சிறந்த பலன்களை தரும். முதலில் தினந்தோறும் உங்களுடைய வீட்டில் இருக்க காலண்டரை கிளிக்கும் போது இன்னைக்கு என்ன நாள், நட்சத்திரம், யோகம், திதி, கர்ணங்கிறத படிங்க. பஞ்சாங்கத்தை படிக்க படிக்க வீட்டில் பஞ்சம்ங்கிறது இருக்காது.
பஞ்சபூதங்களும் நம்மை ஆசீர்வதிக்கும். சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது, நற்பவி சரவணன் சொன்னது கிடையாது. சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டது நற்பவி சரவணன் வாயிலாக உங்களுக்கு சொல்லப்படுகிறது. காஞ்சிமாக பெரியவாரை நான் ரொம்ப நேசிக்கிறவன். அவரை ஒரு மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டு அவருடைய நானும் அனுச நட்சத்திரம், அவர் அனுச நட்சத்திரத்தில் அவதரித்த மகான் அப்படிங்கிறப்ப காஞ்சிமாக பெரியவர் ரொம்ப பிடிக்கும். அவர் இப்போ உபதேசம் பண்ணது தான். அது என்னைக்கு நான் கேட்க ஆரம்பிச்சேனோ அன்னையிலேருந்தே நான் தினந்தோறும் காலண்டரில் பஞ்சாங்கம் படிச்சுட்டே தான் இருக்கிறேன். நான் நல்லா தான் இருக்கேன், மகிழ்ச்சியாக இருந்துட்டு கொண்டு இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன், ஆனந்தமாக உங்களிடம் அனைத்துமே ஷேர் பண்ணிகிட்ருக்கேன், பகிர்ந்துட்டுருக்கேன் என்னுடைய அனுபவங்களை. அப்படி இருக்கும்போது நீங்களும் தினந்தோறும் பஞ்சாங்கம் படிங்க, கேலண்டரை பாருங்கள், கேலண்டர் விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் இதே போன்று ஒரு நல்ல வீடியோவை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் நற்பவி சரவணன். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். நற்பவி.